அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனீஸ்வரர் வக்கரம் இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நமக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா, சனீஸ்வரர் வக்கரமானால் ஐயா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர் லீவ் போட்டாலும் குதிப்பாங்க, டமா அது வர மாட்டாங்க. அது மாதிரி நமக்கு 7 நாடு சனி 4 அஷ்டம சனி அஷ்டாம சனி நான் இதெல்லாம் பொங்கு சனி மங்கு சனி விரைய சனி, இந்த சனியும் அப்படியே ஸ்டாண்ட் சில்லிடும். பயம் இருந்தது, பயம் நம்ம விட்டு போயிடும். அதே சமயம் எல்லா ஒர்க்கும் கடகடன்னு முடிஞ்சிடும். இதற்கால ஒரு தடங்கள் வில்லங்கம் பச்சனை அது இது வம்பு தும்பு வெட்டி குதர்க்கத்தனம் பண்ணுறது, அப்புறம் ஏட்டிக்கு போட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் ஆகாது. நமக்கு காரியம் இல்லாத நல்லா அப்படியே நின்று இருந்தது, ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது. இது இந்த பீரியடில் காலத்தில் 6 மாத கால அளவு. ஐயாப்பா உங்களுடைய ஒர்க்கெல்லாம் அப்படியே எந்த 7 நாட்கள் ஒழுங்காக ஒர்க்கு முடிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், அட்டகாசமாக அரசாங்கங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். என்றைக்கும் அது அப்படி தான் இருக்கும். எந்த சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், ஆட்கள் கிடைப்பாங்க, சொற்ப சம்பளத்துக்கு ஆட்கள் வருவாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் சத்தம்னா வேலை வாங்கிக்கணும். அந்த விளைபொருள்லாம் தானாக விலை கைக்கு தகுந்த மாதிரி ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் இறங்கிடும். அப்புறம் விளைபொருள் நிறைய கிடைக்கும். இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுற மட்டும் கொஞ்சம் தகராறு அடிக்கும். அவங்களாம் அப்படி தான், என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம புத்தியை பயன்படுத்திட்டு எப்பப்போ எப்படி ஆப்போசிட் பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க, புரியுதுங்களா? இதில் பசங்களுடைய படிப்பெல்லாம் நல்லா ஜோபிக்கும், தடங்களே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவாகுமேன்னு மனசில் போட்டு ஏக்கம் இருந்தாலும் அது நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இது பண்ணிக்கணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் மடமடான்னு முடிஞ்சிடும். ஒரு 2 தடவை பார்ப்பாங்க, பொண்ணு வரணும் வருதுன்னு பார்ப்பாங்க, உடனே ஃபிக்ஸ் ஆகிடும், கல்யாணம் பண்ண பணத்தை ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடும். கேள்வி போயிடுவாங்க. வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், கவலையே பட வேணாம். உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வெளிநாடு வியாபாரம் நல்லா நடக்கும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நடக்கும், சிறு தொழில் பொறுப்புகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நமக்கு என்னென்னா கமிஷன் வியாபாரம் நம்பி ஏமாந்து போகிறது, அது இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா உறவுகள்லாம் கை கொடுக்கல எத்தனாலாம். இந்த உறவுகள் கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நீங்களே பெரிய கமிஷன் பண்ணி பெரிய லெவலில் ஆகிடும். அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். யூ டோன்ட் யூஸ் யுவர் ப்ராஃபிட். என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாருமே நிறைய வரும், திருப்தியாக இருக்கும். யாரும் வில்லங்க பண்ண மாட்டாங்க, ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே இந்த உலகத்திற்குன்னு தோன்ற அளவுக்கு எல்லாம் மாறிடும். இந்த 6 மாதம் வரைக்கும் தான் மறுபடியும் தனி வக்கர முடிஞ்சோடனே பழையபடி ஆகிடும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, காலகட்டத்தில் முடிஞ்சிடும். ரப்பர் கேஸ்மாக இழுக்காது. இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த சனீஸ்வரனுடைய வக்கர காலத்தில். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் சனீஸ்வரர் சதயத்தில் நிற்கிறார். சதயத்தில் இன்னும் கம்பத்தில் மூழ்கி போனாலும் சனீஸ்வரருடைய செயல்பாடுகள் ராகு செய்கிறோம். ராகு எப்படி செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது, ராகு நிற்கிற நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனத்தில், அவன் சனீஸ்வரன் நிற்கிறான், இவர் ராகுவால் நிற்கிறார். 50-50 ஃபுல் அண்ட் ஃபுல் சனீஸ்வரோட ஒர்க்கை ஃபுல்லாக எடுத்து பண்ணுறதுனால ராகுனுடைய ஆக்டிவிட்டி எப்போதும் வெரி ஃபாஸ்ட். இந்த வள ஈக்கிறது ரப்பர் மாதிரி போகிறது கிடையாது, 8 துண்டு தான். அதனால் இந்த வேகம் சனீஸ்வரன் பண்ண மாட்டார், இதிலே புரிஞ்சுக்கலாம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த காலத்தில் மட்டும் அபரிவிதமான வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்க்கையிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கை கட்டம் இந்த 6 மாதத்தில் வருதுன்னா சனீஸ்வரர் நமக்காக வேண்டி வக்கரமாகி உட்கார்ந்துட்டு நினைக்கிறேன். அது நீ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சனி வக்கரமாக இருக்கார். ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது, பயன்படுத்திக்கோங்க. ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஆத்தியார் லீவ் போட்டான்னு உட்காந்துக்கூடாது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு 10க்கு 11க்கு உரியவர். குரு 12ஆம் வீட்டுக்கும் அந்த பூர்வ புண்ணியத்துக்கும் குரு அந்த பாக்கியத்துக்கும் உள்ள குரு 2ஆம் வீட்டில் இருக்கார். 2ஆம் வீட்டில் குரு இருந்தால் நல்லது, எப்போதுமே நல்லது. பணம் நிறைய இருக்கும், வம்சாலாம் பார்ப்பாங்க. அது நீங்கள் எப்படி இருந்தாலுமே அது என்ன பரணின்னாலும் சரி, அஸ்வதினாலும் சரி, கிருத்தினாலும் சரி, ஒரே வீடு சோபிக்கும். எல்லாரும் வருவாங்க போவாங்க, வியாதி சொஸ்தமாகிடும். வயசானவங்கள்லாம் உடம்பு முடியாது, ஓரளவுக்கு தெம்பு வந்துடும். நாளில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வருது.
இதெல்லாம் வரும்போது பணத்துக்கு குறைச்சல் இல்லை, இதுவும் குறைச்சல் இல்லை, உறவுகள் நல்லா கலக்கும். இதெல்லாம் அமைப்பில் இருக்கும்போது இந்த மேஷத்துக்கு மாத்திரம் அந்த சனீஸ்வரர் 10-11 வக்கரமானால கர்மங்கள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கர்மங்கள்னால் உடனே எதாவது நினச்சிக்காதீங்க, சொர்க்கத்துக்கு போகிற கர்மம் இல்லை. கர்மங்கள் செய்யக்கூடியதுன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் கர்மங்கள்லாம் ஈடுபட முடியும். அந்த கர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்து கிடைக்கிதுன்னா வியாபாரத்திலேருந்து எல்லா துறையிலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்ன உண்டோ மறுபடியும் ஒரு எனர்ஜியை வந்து செய்யும், பூஸ்ட் ஆகி செய்யும். காரணம் என்னென்னா ராகு துணை நிற்கிறான். ராகுனுடைய தயவில் சனீஸ்வரர் செயல்படுறார். அதனால் எல்லாருக்கும் இந்த காலவரை வந்து ராகுவே எல்லாம் செஞ்சு கொடுக்குறார். காரணம் என்னென்னா 50-50 சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பரிவு நடந்திருக்கு. அதுதான் ஆச்சரியம். அதனால் உங்களுக்கு முழு பொறுப்பு ராகுகிட்ட இருக்குது. அதனால் கிராம தேவதை அதிகாரிகள் நிறைய நடக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். விவசாயம் நன்னா இருக்கும், அது சம்மந்த ஃபார்மிங் அதெல்லாம் நல்லா இருக்கும். எஜுகேஷன் துறையில் இருக்கும். விளையாட்டு செவ்வாய் இதில் என்னென்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கார், அப்புறம்தான் போவார், மாத கடைசியில் போவார். அந்த மேஷத்தில் இருக்கிற மாத கடைசியில் போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த குரு இந்த ராகு சனீஸ்வரர் உட்கார்ந்துருந்து மேஷத்தை பார்க்குறார். சனீஸ்வரர் மேஷத்தை உட்காந்து பார்க்குறார். ஆனி மாதம் தானே அவங்க பொறுத்துக்கும் அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. மேஷத்தில் உட்காந்து பார்க்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கிறது. அதே சமயத்தில் ராகுவும் குருவை பார்க்குறார், மீன குரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னொரு எப்படின்னா கேந்திரத்தில் வரக்கூடியது ஆனி மாதத்தினால கேந்திர சூரியன் புதன் சுக்கிரன் உட்காந்துருப்பாங்க ஆனி மாதத்தில். அந்த ஆனி மாதம் சூரியன் புதன் மீனத்தில் உட்காரும்போது இந்த மீனத்துக்கு சதுர்த்த கேந்திரமாக அவங்களுக்கு 10ஆம் தசம கேந்திரமாக இருக்குது. கேந்திரத்தில் இருந்தாலே பெரிய யோகம்தான். சூரியனோட சந்திரனும் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் கடகத்துக்கு சுக்கிரன் போவார், புதன் போவார் சுக்கிரன் போவார் மாறி. அது வரைக்கும் கவலை இல்லை. சனீஸ்வரருடைய பொறுத்த வரைக்கும் தொடர்பு கொள்ளக்கூடியது ராகு தொடர்பு இருக்கிறதுனால 6 மாதம் வரைக்கும் அந்த சதயத்திலே தான் இருப்பார். 3-2-1 பாதத்தை வருவார். அவரும் திருத்தட்டாதி 3-2 இப்படி வருவார் 1. அதனால் சனீஸ்வரன் ஃபுல் அண்ட் ஃபுல் செவ்வாய் ராஜாவாக இருக்கிறதுனால வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். துட்டு கொண்டு துண்டு ஓட்டும் அப்படி தான் இருக்கும். நாடு ஃபுல்லாக கொந்தளிப்பாக தான் இருக்கும். நமக்கு காலையில் நம்ம வாட்டு பார்த்துட்டு பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருந்து கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தி விட்டுட்டு அனுபவிச்சுன்னு போயின்னு இருங்க. நாலு வளமாக தான் இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. எல்லாம் நடக்கக்கூடியது நல்லா நடக்கலாம் செய்யும். அப்படி அரசியல் வட்டாரத்தில் இப்படி மோதிக்கிறது கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு. இந்த அவர் ட்ரெண்டு இதெல்லாம் நம்ம வேண்டாம், தலையிட வேண்டாம். நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதனால் நம்ம அரசியல் வட்டத்துக்கு போவோம்னா வெளிப்பட்ட அனுபவத்தில் ரொம்ப ஏமாற்றுதல் நிறைய இருக்கும். புத்தி எப்படிதான் இருந்தாலும் ஒரு ராகு அரக்கன். புத்தி சனீஸ்வரனுக்கு தைரியம் கிடையாது, ஐயோ பயம் இருக்கும். அதனால் புத்தி விபரீதமாக ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது விபரீதமாக போகும்போது சட்டு குட்டு செவ்வாய் ஆள்றதுனால நாட்டை கோபதாமல் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த மாதம் சனீஸ்வரர் 6 மாதத்தில் கொடுத்துட்றான். ராகு துணையோடு கொடுத்துட்றான். ஆள் கையில் இருக்கும் நமக்கு என்ன தைரியம். அவர் இருக்க பெரியவர் விஐபி, அதனால் கவலை இல்லை. அது மாதிரி ஒரு தூண்டுகோல் இருந்து நம்ம காரியங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே பக்குவமாக இருக்குது. மேஷத்துக்கு அந்த பூர்வ பொண்ணாதிவே சூரியன் தான். முதல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்புறம் தான் சூரியன் மானி மாத்தான் போவார். அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இதுவும் பிரச்சனை. சூரியனும் சுக்கிரன் தனியாக, சூரியன் சுக்கிரன் பின்னாடி இந்த ஆணி மாதத்தில் வந்து சூரியனும் அந்த முதல்ல கடகத்துக்கு புதனும் போவார். அப்புறம் தான் சுக்கிரன் போவார். இப்போ சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க. அது தெரியாதுல, அது சூரியன் சுக்கிரன் ஒன்றா உட்காந்து நிறைய உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் பெண்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாய் குலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் குழந்தைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சரி பரவாயில்ல, அந்த நம்ம குழந்தை கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுவோம். இது எதுவுமே நம்ம அது நம்ம கூடயே குழந்தைகளை அழிச்சின்னு போய் எல்லாத்தையும் நல்லது பிள்ளால கூட்டு போனோம். தனியாக அது இஷ்டத்துக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகுது, அது போகிறது இது போகுது, மொபைலில் பேசுகிறது தொட்டுறது ஃபாஸ்ட் மோடில் அப்படின்னா அளவு இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. வாட்ச் அண்ட் வார்டு மாதிரி கவனிச்சுக்கோங்க. அப்பப்போ செக்கப் பண்ணி நல்லது. வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி மறுமுறம் வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அடிக்கடி இடமாற்றல் நிறைய நடக்கும். ப்ரொமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லாமே வச்சு நிறைய இருக்குது.
பணம் நிறைய கிடைக்கும், நிறைய வருது, நிறைய ரொட்டேஷன், நிறைய பணம் வருதுனால உடனே வீடு வாடெல்லாம் வசதி வாங்கியெல்லாம் போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன அளவுக்கு முடியுமோ அது இருக்கிறத பராமரித்து பண்ணிட்டு போங்க. அளவு மினிமம் நீட் பேஸ் லெவல் வரைக்கும் என்ன உண்டோ பார்த்துக்கலாம். குடும்பம் பழைய விளக்கையே வாங்கிக்கோங்க, புது பில்டிங் போயிடாதீங்க, வேணாம். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அது. ஏன்னா இந்த காலகட்டத்தை சேர்ச்சிக்கலாம், எவ்வளோ வேணும் சுதாரிச்சுன்னு வாழ்க்கையில் வாழ முடியுறதுக்காக அகலக்கால் வைக்க வேண்டாம். இருக்கிறத கிரெடிட் ஸ்குவீஸ் பண்ணாமல் இருக்கிறத பொறுத்தவரை வியாபாரத்தை நல்லபடியாக பண்ணிட்டு போகும்போது நல்ல நம்பி செய்யலாம், எல்லாம் வியாபாரம் பண்ணலாம். அதே சமயத்தில் நமக்கு ஏர்னிங் பண்ணுறாலாம் பார்க்கணும், பிஸ்னஸ் கொடுக்கலாம்னா பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம சுதாரிச்சிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்த 6 மாதத்தில் செய்யணும். எல்லாருக்குமே ஹெல்த்து ஹெல்த்து நல்லா இருக்கும். ரொம்ப மோசமான உடம்புகளுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கலாம். ஆனால் சில நேரத்தில் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆயுஷ் பாகம் எப்படி இருக்கோ, இந்த கண்டங்கள் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் தப்பிச்சுன்னு வந்துடலாம். மயிர்கூச்சி சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு இந்த 6 மாதத்தில் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் சனீஸ்வரனுடைய இது ராகு துணையோடு செஞ்சு கொடுத்துருவார், இல்லைன்னு ராகு. அதனால் நம்பக்கூடிய சாமர்த்தியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க போகிறதுக்கு அவரை சந்தர்ப்பம் தான் இந்த 6 மாதம் சிறப்பாக இருக்கும். வீடு வசதி வாய்ப்புலாம் எதிர்பார்க்குற பணம் எங்கேருந்தோ வந்து சேர்ந்துடும், வாங்கிடுவீங்க, பிரச்சனை இல்லை. கடன் உபாதை இல்லாமல் இருக்கும். கடன் உபாதை இல்லைன்றதுக்கு அகலக்கால் வச்சுருவாங்க இந்த மதத்தில். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி பொறுத்த வரைக்கும் நேசத்துக்கு சனீஸ்வரன் தான். லாபத்தில் போய் வக்கரமாக உட்காந்துருக்கேன்னா அப்புறம் எப்படி இருக்கும், லாபம் எப்படி வரும்? நிறைய ரொட்டேஷன் பணம் வருந்துக்காக சொத்து பத்தெல்லாம் வாங்கி குடிக்க முடியாது. அதான் சொன்னேன், புது வீடுகள்லாம் போவானா, பழைய வீடாக இருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணி அது கடைசி வாங்கி போட்டுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த சமயத்தில் அகலக்கால் வச்சுட்டிங்கன்னா பெரிய ஆபத்து. அதனால் உறவினர்கள்லாம் நல்லா கலகலான்னு இருப்பாங்க, எல்லாம் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அண்டி ஒட்டு வாங்கி எடுத்துட்டிங்கன்னா சுளுக்கு எடுத்துருவாங்க, அதுதான் பெரிய இது. இதுக்கு சொல்கிறேன்னா, தற்காலிகமாக சனீஸ்வரன் நமக்கு ராகுனுடைய துணையோடு வச்சிருக்கு நிறைய கொடுக்குறான்றதுக்காக வேண்டி சனீஸ்வரர் வக்கரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆகிடுவார். இப்போ 7 நாடு சனி, அஷ்டமா சனி இதெல்லாம் ஒரு வேலை செய்யாது. அதான் சாப்பிட்டு நல்லா கடகடகடன்னு என்னென்ன உண்டோ டயத்தில் முடிச்சுடுவீங்க எல்லாத்தையும். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, நல்லது, நிம்மதி இருக்கலாம். அதே அந்த சனீஸ்வரர் இந்த பின்னாடி போக வரக்கூடிய ஆடி ஆவணி அந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாமே ஒன்றா இந்த செவ்வாய் அந்த பக்கம் போயிடுவார். செவ்வாயோடு சேர்ந்து குரு இருப்பார். ஆடி மாதம் செவ்வாய் குரு இருப்பார். பிரமாதமாக இருக்கும். தொட்டது தொடங்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க, சாதனை பண்ணுவீங்க. ஆடி மாதம் சொல்லக்கூடியது அந்த ஜூலை ஆகஸ்டில் வரும். ஆடி மாதம் ஜூலை ஆகஸ்டில் வரும், அதில் கவலை இல்லை. ஜூன் மாதத்தில் 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை வரைக்கும் வரக்கூடிய அமைப்பில் தான் அந்த ஆனி மாதத்தில் வந்திருக்கு. அதே சமயத்தில் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரை வரக்கூடிய மாதம் அது அவங்களுக்கு தெரியும், அது ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் ஒருத்தர் சந்தோஷமான என்னென்னா, எல்லா வீட்டில் நல்ல பண்டிகைகள்லாம் கொண்டாடுவீங்க. தாய்மார்கள்லாம் கிராம தேவதைகள் ஆராதிக்கிறவங்களாம் சம்பந்தம் எல்லாருக்கும் சந்தோஷமான அமைப்பு இருக்கும், எல்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் அது சந்தோஷத்துக்கு வந்து குறையலை. நான் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்றா உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும்போது செவ்வாயும் குருவும் உட்கார்ந்துட்டுருக்கு ரிஷபத்தில். கவலையும் இல்லை. செவ்வாய் குரு உட்காந்து நேராக குரு தன்னோட பாறை கேதுவை பார்க்கறதுனால தோஷம் எல்லாம் போயிடும், எல்லாம் வைவிடு. என்ன பண்ணு தப்பு காரியம் பண்ணான்னு வெளியில் வந்துடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கான தப்புலாம் பண்ண சொல்லலை, எல்லா பாவம் தீந்துடும். என்னென்ன உண்டோ அத்தனையும் அனுபவிக்கலாம், தவிர பழி பாவத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அதே பெரிய விஷயம், ஒருத்தனை வைத்தியர்களுக்கு ஆளாக மாட்டீங்க. ஒருத்தரை இம்சை பண்ணுறதுக்கு நம்ம இம்சை பண்ணுற அளவுக்கு நம்மளை தூண்டி விட்டால் கூட நம்ம ஆக மாட்டோம். எந்த விதமான எதிர்ப்பு செயல்கள், நம்மளை பகையினங்கள் நம்மளை தலையிட்டு நம்மளை போட்டு தலையை உருட்டாது. இது பெரிய இது இல்லையா? மறப்போம் மன்னிப்போம், இந்த இதில் எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆடி மாதம் தாண்டி அப்புறம் ஆவணி வரும்போது கூட உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்தில் உட்காந்துருப்பாங்க, பூர்வபுண்ணில் உட்காந்துருப்பாங்க. பூர்வபுண்ணில் உட்காந்துருக்கும்போது அது கேந்திரமாகிடுறது. குருவோட செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்கும்
தன்னுடைய பார்வையை ரிஷபத்தில் உட்கார்ந்த செவ்வாய் குருவோ செவ்வாய் தன்னுடைய பார்வையை ஆட்டோமேட்டிக்காக சூரியன் புதன் 4ஆம் பார்வையில் பார்க்குறார். அது பெரிய விஷயம். இந்த சூரியன் சுக்கரன் உட்கார்ந்து நேர சிம்மத்தில் உட்காந்து நேர சனீசன் தொடர்பு இன்டிமேசி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பகையெல்லாம் கிடையாது. ராகு பகையெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வேணும் இதான் சொன்னேன், நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை, அப்படியே மாறிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நாட்டை நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதனால் நமக்கு வேண்டியது என்ன அவ்வளவுதான். உடனே இந்த பெரிய இது மாதிரி நான் பண்ணக்கூடாது, இப்படி இருக்காடு அப்படி இருக்கா இப்படியே அப்படிலாம் நமக்கு வேண்டிய எண்ணம் தட்டின்னு போயிட்டு இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி காலகட்டத்தில் சொல்கிறது. திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா, தர்மம் நியாயம்னு சொல்லிட்டு இதாக பண்ணினீங்கன்னா இருக்கிறது காணா போடும். அவன் வைக்கிறது ஏதோ தர்மம், அவர் வைக்கிறது தர்மம், அது வந்து அநியாயம். இது அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. அதுக்காக நீ சொல்கிறக்கூடியது திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் இந்த காலட்டெல்லாம் ரொம்ப அருமையாக போகும். சூரியன் ராவுக்கு எதுக்கு பகைன்னா, இங்கே பகையெல்லாம் பண்ண முடியாது. புரியுங்களா? ஏன்னா சூரியன் இருக்கணும், போஸ்டில் இருக்கணும்னா ஒரு தட்டின்னு போகணும். புரியுங்களா? அதே மாதிரி தோஷம் போயிடுறது. அந்த குரு செவ்வாய் அது பிறகு ஆவணி மாதத்தில் பொறுத்துக்கும் அந்த அந்த புரட்டாசி மாதத்துலேயே ஆவணி மாதத்தில் போய் புரட்டாசி மாதத்தில் வரும்போது செவ்வாய் மிதனத்துக்கு போயிடுவார். எவ்வளோ இருக்குது பாருங்கள். செவ்வாய் மிதத்துக்கு போனால் அங்கேருந்து 4ஆம் பார்வையில் இந்த மிதன மாதத்தில் கூட ஆணி அந்த இடத்துல புரட்டாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கண்ணியில் உட்காந்துருப்பார். அதோட கூட உட்காந்து சூரியனோட சுக்கிரன் உட்காந்துருப்பார், கேது உட்காந்துருப்பார். அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையில் பார்க்கணும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் அந்த குருவும் தன்னுடைய குரு தனியாக இருப்பார், தன்னுடைய பார்வையை பார்ப்பார். அப்போ குரு வக்கரமாகிடுவார் இன்றைக்கி இந்த பீரியடில். இப்போதைக்கு வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வந்து ஜோடியாக் பெட்டில் எப்படி போனாலும் இந்த 2 பேர் நகர போவதில்ல, ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்போம். எதுவும் இல்லை. நமக்கு வேண்டியது அவங்க மூலம் இது பண்ணிக்கிறாங்க. அவா பாடு இவங்க பாடு, நமக்கு வந்து சாதாரண ஜீவனம்தான். நமக்கு வேண்டியது ஒன்று உண்டோ அதான் கிடைக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கும், அரவணைச்சின்னு பாக்கியம் இருக்கும், குழந்தைகளுடைய நலன் நன்னா இருக்கும், அவங்களோட அடிக்கடி உறவாடக்கூடிய தொடர்பு நடந்துகிட்டே இருக்கும், வெளிநாடு சர்வசாதாரணமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை மேஷராசி பெற்றிருக்காங்க. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சனி வக்கரம் ஆணி மாதத்தில் ஏதோ 5ஆம் தேதி பர்றார், சனி வக்கரமாகிறார். அதே சமயத்தில் ஆணி மாதம் 5ஆம் தேதினா உங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி, அதுலேருந்து 4/11 நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஐப்பசி 18ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வக்கரமாகி சதயத்தில் இருப்பார். கும்பத்தில் நகரவே மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். வக்கரமான பலம் போயிடும், அவர் வீடு இல்லை. பலம் போச்சுன்னா சனீஸ்வரனை யார் அவருடைய ஒர்க்கை யார் செய்வார்னு பார்த்தோன்னா, சதயத்தில் நிற்கிறதுனால ராகு செய்வார். ராகு மொத்தம் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ராகு நிற்கிற நட்சத்திரமே உத்திரட்டாதி சொல்லக்கூடிய சனி நட்சத்திரம் தான். சனி நட்சத்திரம் கூடிய சாணி 2 பேரும் 50-50 மாதிரி இருக்காங்க. ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அடி ஒருத்தர் உடம்புல ஆளே வரல, முடிஞ்ச நாள் என்ன பண்ணணும் அவரே பண்ணுவார், இல்லைன்னா இன்னொருத்தர் அவரே கூப்பிட்டு அதையும் பண்ணு சொல்லுவார். அதையும் பண்ணனா அவனால் இருக்கிறவருக்கும் பண்ண முடியாது. அதனால் அவன் தானே முதலாளி, தானே கூட இருந்து சம்மந்தப்பட்டதை டைரெக்டாக செய்வார். அது மாதிரி இந்த ராகு மெஜாரிட்டி நவகிரகமே நகை கிடையாது, ஓவரால் சூப்பர்வைசர் தான் அவர். இந்த பகவான் கிருஷ்ணனுடைய 2 அடியாட்கள் தான் 2 ராகுக்கு. இப்படியே நவகிரகங்களை காப்பாற்றி அரசு எடுத்து கரெக்டாக வேலை செய்கிறான் இல்லையா, தட்டி கொடுத்து வேலை வாங்கி அப்படி பண்ணி காரியம் நடத்தணும். அது சனீஸ்வரன் மெயின். செவ்வாய் ராஜா, அதனால் அவர் பற்றி இல்லை. சனீஸ்வரன் மெயின் கர்த்தா. அதனால் சனீஸ்வரன் இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் தர்மகர்மாதி யோகம். அவரே பாவியாமல் இருப்பார், பாதகாதிபதி. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா கோபமாக இருக்காருன்னா எப்போ சமாளித்து எப்படி பண்ணு நமக்கு தெரியும். அதே மாதிரி பாதகத்தோடைய இந்த மாதிரி நம்ம சமாளித்து அப்பா இது அப்படி தான் இருப்போம், நமக்கு எப்படி நமக்கு ஆடி நமக்கு தெரியும். அதே மாதிரி பாதகத்தை பண்ணுறவங்களாம் பாதகத்தையே பண்ணிருக்க மாட்டாங்க, டியூவல் ரோல் இது, புரியுங்களா? அதனால் சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட அந்த வக்கரமானாலும் பாதகத்தை என்ன விதமான பயன்முடிவாக போய் ஒரு வக்கரத்தில் போய் இருந்தாலும் அவரை இயல்பான வாழ்க்கையில் அவருக்குடைய அந்த சனீஸ்வரனுடைய தசாபுக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாத்தையும் பார்க்கும்போதும் கூட பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கி நிறுத்தினால ஓடும்.
அஷ்டமா சனி, 10ஆம் வீடு சனி, கர்ம சனி, அந்த சனி, இந்த சனி வந்தாலும் அது பேர் சொல்லிவிடுறோம் அவருக்கு. அதெல்லாம் இந்த 6 மாத கணக்குத்தத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பொறுப்பேற்றுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை விறுவிறுன்னு பண்ணுவான். போனால் காரியம் ஆகணும், முடிச்சாகணும், எடுத்து சக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு தூண்டி விட்டான்னா உடனே கரெக்டாக முடிச்சிருங்க. போய் டிலே பண்ணி இதுவாச்சு குழப்பமே இல்லை, சிந்தனை தெளிவாக வச்சுக்கோங்க. எத்தனை குழப்பங்கள் ஒன்றும் இல்லாத காலத்தில் இருக்கும். இப்போ நம்மளை போட்டு வாட்டினாலும் இப்போ அதெல்லாம் மனசுலேருந்து இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ஆனால் ஒரு திருப்தி இருக்காது தவிர ஃப்ரீயாக இருக்கும். எல்லா காரியம் உடனே முடிஞ்சிடுறதில்ல. அதெல்லாம் நமக்கு என்னென்ன இது இப்படி இருக்குது எல்லாம் அப்படின்னு ஒரு பிரமிப்பு உண்டாகும், அவ்வளோதான். ஆனால் திருப்தி வராது. அது பாவங்கிரகங்களில் திருப்தி கொடுக்க முடியாது. அடுத்தடுத்து போகும். ஒன்று இப்போ இந்த சைவர் போட்டோன்னா 10 ரூபா, இன்னொரு சைடு 100 அப்படி போட்டுட்டே போகலாம். அது முடிவு இருக்கா? அப்படியே போயிட்டே தான் இருக்கும், முடிவே கிடையாது. அதே மாதிரி என்ன திருப்திப்படக்கூடிய எத்தனை விஷயம் வந்தாலுமே கடகடான முடிஞ்சு அந்நாட்டை ஸ்பாட்டில் திருப்தி இருந்தவர் அதோட ஹையஸ்ட் லெவல் போகும். ஆனால் அகலக்கால் இருக்கிறவங்க வேறு. அகலக்கால் வச்சுன்னு போனீங்கன்னா 6 மாதம் கழிச்சு வரும், முடிஞ்சு முடிச்சானே பழையபடியே புசுக்குன்னு ஊந்துருவீங்க. கிராஜுவலாக வந்து ஆப்போசிட் பயன்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரமாதமாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன பெரிய வியாபாரிகள், ஆர்டிஸ்ட்டு, தொடர்புள்ள எல்லா கலைஞர்களும் அதுதான் மெயின். அவங்களுக்கு இது கம்ப்யூட்டர், இதை வேணால் டிசைனிங் அத்தாரிட்டி, இதை வேணால் பவர் பாயிண்ட், இதை வேணால் பயன்படுத்தக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் உட்கார்ந்தத்துலேயே எல்லாம் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே எத்தனை வியாபாரம் என்னெல்லாம் உண்டோ அத்தனையுமே அருமையாக பண்ணலாம். ஒரே சீராக போகும், பிரச்சனையெல்லாம் ஸ்மூத்தாக போகும், கிராஜுவலாக போகும். ஆனால் ஸ்பீடாக போகும். உங்களால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்பீடு போகும். அதை நீங்கள் கேஜுவலாக பயன்படுத்திட்டு ஃபெய்த்து வச்சு பிஸ்னஸ்ஸு ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் போகக்கூடிய பாக்கியம். எல்லா வித தொழிலும் பண்ணலாம். இன்னதான் தொழிலும் கிடையாது. மக்களுக்கு வாழ்க்கையில் உள்ள அசௌகரியங்கள் அனுபவிக்கிறது, போக பாக்கி அனுபவிக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கோ, ட்ரெஸ்ஸு, திங்கிற சாப்பாடு, பிஎஸ்பி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது இது, டூரிஸ்ட்டு, அதெல்லாம் என்னெல்லாமோ இருக்குது பாருங்கள். வீடு டிசைன் பண்ணுறது, வீடு இன்னும் டிசைன் பண்ணுறது, அட்டை இன்னும் இண்டஸ்ட்ரீஸு, அது அலங்காரங்கள், சிலை, மேக்கப்பு சாமான், அது இது, மெடிசின் மருந்துகள் என்னென்ன உண்டோ எத்தனையும் பண்ணலாம். லைசன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் அந்த டிவி, தூர்தர்ஷன் எல்லாம் ஆங்கர், இதெல்லாம் அத்தனையும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆற்றல் அவங்களுக்கு. இதெல்லாம் கலையும் இதுவும் நம்ம படித்து தான் வந்தால் மனதில் வராது. இயற்கையே அந்த பிளட்டில் ஓடணும் ஞானம். அப்போ தான் அந்த கலையில் ஷெய்ப்பாக இருக்க முடியும். செடி கொடி தாவரம்லாம் படித்தா வந்து அதில் வந்து செடி கொடி காயெல்லாம் காய்ச்சி பாடுகிறது. இதத்தில் ஞானத்தில் அதுதான் அந்த காலத்தில் 4 விதமான சமயம் வச்சுருந்தாங்க. இது தப்பாக சொல்லி பாராட்டுகின்ற நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எது வேணால் செய்யலாம். பாரம்பரியில் ஏதாவது தொழில் பண்ணிருக்காங்கன்னா பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாரம்பரியில் தொழில் வாசனை இருக்கும். அந்த இதில் பிரகாரம் பண்ணியிருந்தாங்கன்னா நானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் விருத்தி வந்துடும், அந்த ஞானம் கொடுத்துருவான். அதெல்லாம் வந்து பெரியவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம், சொல்லி கைட் பண்ணணும். கூடுமான வரைக்கும் நம்ம பரம்பரை சம்பிரதாயத்தை விட்டுறாதீங்க. அதான் நமக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி தரும். சாப்பாடு போக செல்லும். கலை ஆர்வம் தொடர்புள்ள விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம நாட்டு பண்பாட்டு கலையெல்லாம் நம்ம உயரியுது. சம்பாதிச்சு போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வேலை இல்லை. அது உண்மையிலே சந்தோஷம் கொடுக்காது. பணத்தை வேணால் கொடுக்கலாம், பணம் கொடுத்தா கொடுக்காத விடலாம். அதனால் படித்ததுனால வேலைக்கு அவசியம் கிடையாது. இயல்பாக நம்ம இந்த பாரம்பரிய இதில் ஊறி போகும்போது நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய ஏகாலமாக அதுவே உனக்கு ஜீவனத்தை அமையும். பார்ட் டைம் மாதிரி பண்ணி பாருங்கள். அதை அப்புறம் தெரியும் உங்களுக்கு விஷயங்கள்லாம். கலை ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப வளர்த்துக்கணும். நம்ம ஊரில் பண்பாட்டு கலை நிறைய வளர்த்துக்கணும். நிறைய இருக்குது. என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் வெறும் பணம் சாப்பிட்டு தூங்குறது, போகிறது, 8 நாளுக்கு சம்பாதிக்கிறது, வெட்டியாக கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சந்தோஷம் கொடுக்குற லைஃப்பில். இயல்பான அந்த கலைகளை அனுபவிக்கணும். ஏன்னா பகவானோடு அனுபவிக்கிறது, அவனும் அனுபவிக்கிறான். இத்தனை உலகத்தை படைச்சது பகவான், தான் அனுபவிக்கத்தான் கிடைச்சி தவிர நீ அனுபவிக்கிறது இல்லை. புரிஞ்சுதா? மாடும் ஆடும் கோழியும் மரச்செடி கொடி தாவணும் தான் அனுபவிக்கிறதுக்காக இல்லை, நம்ம திங்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் பகவான் ஒன்றை திங்கிறதுக்கு தான். அவன் நாட்டம் மனம் குத்தெல்லாம் அனுபவிக்கிறான்னா அந்த இந்திரண்டி பாவன் ஃபுல்லாக அனுபவிக்கிறதுனா அவனை வச்சு நம்மளை இங்கே வாழ்கிறான். நவகிரகங்கள்லாம் நமக்கு அத்தனையும் செய்யறதுக்காக. ஸோ ஒன்றை வச்சு நீ பெரிய ஆள், நம்மனா பெரிய ஆள் இல்லை, தூசி தான், ஆடு மாடு மாதிரி தான்.
அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு பகவான் உள்ளிருந்து இருக்கான்ற எண்ணம் வரணும். அதனால் அதை அனுபவிக்கிறதுக்காக ஒன்றை வச்சிருக்கான்றதுக்காக ஒன்று சௌரியத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. இதை தத்துவம் வாழ்க்கையில் எவ்வாறாலையும் இதை எதிர்க்க முடியாது. இதுதான் உண்மை. யாரை வணைனாலும் ஒன்று தான். இந்த ஒன்று இது மாறவே மாறாது. அரிசி என்றைக்காவது மாறதா சாப்பிட்றது? குவாலிட்டி வித்தியாசப்படலாம் தவிர அந்தந்த ஊர் மண் அதே அரிசி தான். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் செயல்கள் பாடுகள் எப்படி போனாலும் வி ஆர் ஃபார் அஸ், வி ஆர் ஃபார் ஹிம் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி எண்ணத்தில் இந்த பாக்கியஸ்தானத்தை நம்மளை குருவானவர் ரிஷபத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரன் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. சனீஸ்வரன் மட்டும் இல்லை, சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து உட்கார்ந்துட்டு அந்த தன்னுடைய பார்வையை எங்கேயும் செலுத்த முடியாது. முதல் கொஞ்சம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல செவ்வாய் பார்த்துட்டு இருந்தவர், அப்புறம் ஆணி மாதம் முடிவில் இந்த ஆட்டோமேட்டிக்காக குருவோட உட்காந்துருவார், ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்படியே அம்பவன் இருக்கும். அதனால் ராகுடைய தொடர்பு 50-50 இருக்கிறதுனால வந்தவன அங்கேருந்து டைரெக்டாக பார்ப்பார். குருவோல் பார்த்துட்டே இருப்பார். அப்படியே கேது கண்ணில் உட்காந்து ஏது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். தோஷமெல்லாம் கிளியர் பண்ணுவார். ராகு பிடுங்கிப்பார், அப்படியே வாயை கொடுக்க போகிறாரு. கேது தோஷத்தெல்லாம் போக்குறதுக்கு குரு பாறையை பார்த்து எப்போதும் இருக்க போகிறார். செவ்வாய் மங்கள யோகத்தை கொடுக்கும், குருவோடு சேர்ந்துவார். அப்புறம் செவ்வாய் பின்னாடி மிதனத்துக்கு போனால் கூட பின்னாடி போனக்கூடிய பாக்கியம் செவ்வாய் புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்துலாம் போகிறாரு. அந்த மாதத்துலேயே போகிறார், ஆவணி மாதத்துலேயே போகிறாரு. இந்த புரட்டாசி மாதத்தில் அங்கே போயிடுவார். இதுக்கு சொல்கிறேன்னா குரு மங்கள யோகம் நிறைய வரும். ஆவணி வரைக்கும் இருக்குது குரு மங்கள யோகம். ஆடி ஆவணி எல்லாம் குரு மங்கள யோகம் ஃபுல்லாக வரும். அதாவது ஆடினா உங்களுக்கு இருக்குது ஜூலை ஜூலை ஆகஸ்ட் வரும். அதே மாதிரி ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் வரும். இப்படி பார்த்து வரும்போது நமக்கு புரட்டா அந்த ஆவணி கடைசி தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிதத்து போகிறேன். அது வரைக்கும் குருமங்களையாக வந்துட்டுருக்கேன். இத்தனைக்கு ரிஷபராசியிலே உட்காந்துருக்காரு. செவ்வாயாருன்னா ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் களத்திரம் பாருங்கள். எவ்வளோ களத்திரம்னா வெறும் பொண்டாட்டி புருஷன் இல்லை, தோஸ் ஆர் சர்வீஸிங் கூட இருந்து சர்வீஸ் பண்ண அத்தனை பேரும் முதலாளி தொழிலாளி மேனேஜ்மெண்ட்டு கீழே சர்வெண்ட்டு இதெல்லாம் கடத்தலன் பேர். டீம் ஒர்க்கை பண்ணுற அத்தனை பேருமே இணைப்புகள் போய் கடத்தலன் பேர். இதுதான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு அதிகபட்சம் கடத்துறத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வைக்கிறேன் நான். லைஃபே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு வந்த பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. இல்வாழ்க்கை அது வரைக்கும் கிடையாது. இல்லத்தில் வாழ்க்கை வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை, சன்னியாசியம், வெட்டு வாழ்க்கை. இது ஆணும் அதுதான் பகவான் எப்போதும் உள்ளேயே இங்கே வச்சிருக்காரு. சேர்வான் தனியாக விட்டுட்டு தாயார் அங்கே வச்சுட்டார், ஈஸ்வரி அங்கே வச்சுட்டாரு, அவஸ்தப்படுறாரு. சார் இதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கைன்றது டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் முக்கியம். அந்த அம்மா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா குரோதி வருஷம் ராஜா கேட்கவே வேணாம். உங்களுக்கு எந்த சென்றோடலாம் சரி, கலைஞர்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியனுக்கு இதெல்லாம் அதிகபட்சம் இவங்க தான். டெக்னீஷியன், கலைஞர், ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்லக்கூடிய இவங்க படைப்பாளிகள். அதுவும் டிவி நெட்வொர்க்கு அதெல்லாம் சேட்டலைட்டு எல்லாம் இவங்க தான். இவங்க தெய்வம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷபராசி தெய்வம் இல்லாத, இல்லைன்னா வாழ்க்கை வெறிச்சோடிடும். டிசைனிங், ஃபேப்ரிகேஷன் என்னென்ன உண்டோ அது, துணிமணி, ஆடை, ஸ்டைல், அனுபவிக்கிறது, போகம், பிரிய பொருள், சாப்பாடு, போகம் போகம் போகம், இதெல்லாம் போகம் இல்லாத வாழ்க்கை என்ன இருக்குது? ஸோ எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தனி ஸ்டைல். அதுக்கு தான் ரிஷபத்தில் மாதிரி வராது. அந்த நேர்த்தி அவங்க தான் பேச்சில் நடவுற பாகம் செயல்பாடு எல்லாம் ரிஷபத்துக்கு தனி டெக்னிக் எப்படி தான் வந்ததோ அந்த பிளட்டில் வரும்போது இருக்குது. அதனால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய இந்த ஐப்பசி மாதத்தில் தான் போகிற. அது வரைக்கும் 4ஆம் தேதி அது வரைக்கும் உங்களுக்கு பணமழையிலேருந்து எல்லாம் புகழ், பெருமை, கீர்த்தி, ஆரோக்கியம், ஆயுசு எல்லாம், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, வெளி உலகத்தில் உங்களுக்கு திறமை காட்ட வல்லுமை, இதெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது வெறும் பையன் படிச்சிருப்பானா, டெஃபல்ட்டாக படிப்பான்.
இது எல்லாரும் கேட்கல, பையன் படித்து வந்து வருவானா, இது நீ எப்படி வந்து அதே மாதிரி வரதான் செய்வான், கை விட மாட்டார் பகவான் அப்படின்னு கெட்டியானா. நிறைய கெட்ட பழக்கங்கள் ஆடாகாமல் குழந்தைகள் நீங்கள் தான் கண்காணிக்கணும். அது ஒன்று தான் பெரிய குறையாக இருக்கும். தப்பு திசை மாறி பார்த்துக்கணும். அதனால் குழந்தைகள் வந்து படித்து முந்திக்கு வந்து வேலைக்கு போது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் யூஸ்வலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக வேண்டி அவனுக்கு ஜீவனத்துக்கு அருமையாக வச்சுருக்காரு. ஜீவனம் 4 பேருக்கு கொடுக்குற அளவு தான் வச்சுருக்காரு. சிவராசி நேரவர்களுக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. 4 பேருக்கு ஜீவனத்தை உண்டாக்கி கொடுப்பான். படைப்பாளி எப்போதுமே எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய இது இருக்குது, அதுக்கு அந்த அட்வான்டேஜ். இதுக்கு ஸ்பெஷல் தர்ம கர்மாதி சனீஸ்வரர் தான். அப்போ அவர் கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கு 4 பேர் வேலை கூட செய்வது இவருக்கு வேலைன்ற அவசியம் கிடையாது. அதனால் இந்த இதில் பொறுத்த ரிஷபாட்சி பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த 6 மாதத்துக்கு நல்லபடியாக பயன்படும். சனியினுடைய தாக்கம் கிடையாது. சனீஸ்வருடைய ஒரு ஒத்துழைப்பும் ராகுவோட பேராற்றலும் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எது கரையில்